நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மணி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து. கவிமகன் யூடியூப் சேனல் உறவுகளுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராணனே. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் 31வது சர்க்கம் லக்ஷ்மணனை அனுமதிப்பது. சீதா ராமர்களிடையே நடந்த சொற்போரை முன்னரே அவ்விடத்திற்கு வந்துவிட்டிருந்த லக்குவன் கேட்டுக்கொண்டிருந்தான். கண்களில் கண்ணீர் ததும்ப பொங்கி வரும் சோகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் இருந்தான். ரகுநந்தனான லக்குவன் சகோதரரின் திருவடிகளை இறுக பிடித்து கொண்டான். புகழ்மிக்கவரான சீதையையும் மிகவும் கட்டுப்பாடுகளை கடைப்பிடிக்கும் ராமனையும் பார்த்து சொன்னான். விலங்குகளும் யானைகளும் நிறைந்த காட்டிற்கு செல்வது என்று உறுதியான முடிவு எடுத்துவிட்டீர்கள் என்றால் தங்களுக்கு முன்னே கையில் வில்லேந்தியவனாக நான் தங்களை பின்தொடர்ந்து காட்டிற்கு வருவேன். பறவைகளாலும் விலங்கு கூட்டங்களாலும் நாற்புறத்திலும் சூழப்பெற்ற பல இடங்களில் உள்ள காடுகளில் என்னுடன் கூட சுற்றி வரப்போகிறீர்கள். தாங்கள் உடன் இல்லாது போனால் நான் மட்டுமே சொர்க்கத்தில் வாழ்வதையோ தேவ நிலையை அடைவதையோ எல்லா உலகங்களுக்கும் அதிபதியாக இருப்பதையோ விரும்ப மாட்டேன். இவ்வாறாக வனவாசம் செய்ய நிச்சயம் செய்து பேசிக்கொண்டே போன சுமித்ரையின் மைந்தனை பல வழியிலும் சமாதானப்படுத்தி காட்டிற்கு வருவதிலிருந்து ராமன் அவனை தடுத்ததும் அவன் மறுபடியும் கூறினான். தாங்கள் என்னை காட்டிற்கு வருவதற்கு முன்னரே அனுமதித்து விட்டீர்கள். அப்புறம் இப்போது ஏன் என்னை தடுக்கிறீர்கள்? மாசற்றவரே, தங்களுடன் வருவதற்கு துடித்து கொண்டிருக்கிற என்னை எந்த காரணத்தால் தாங்கள் தடுக்கிறீர்கள் என்பதை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த விஷயத்தில் என் மனத்தில் ஒரு சந்தேகம் தோன்றியிருக்கிறது. ஆன்ம பிரகாசம் வீசும் ராமன் தனக்கு முன்னால் இரு கைகளையும் கூப்பிக்கொண்டு பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பவனும் தனக்கும் முன்னதாகவே காட்டிற்கு செல்ல ஆயத்தமாகிவிட்டவனுமான ஸ்ரீ லக்ஷ்மணனை பார்த்து பின்வருமாறு கூறினார். நீ மிகவும் ஒட்டுதலுடைய அன்பன், அறவழியில் நடப்பவன், வீர தீரன், எப்போதும் நேரான வழியில் செல்பவன், அன்பிற்குரியவன், உயிருக்கு நிகரானவன், கட்டுப்பட்டு நடப்பவன், சகோதரன், என்னுடைய நண்பனும் கூட. லக்ஷ்மணா, நீ இப்போது என்னுடன் காட்டிற்கு வந்துவிட்டால் இங்கே இருக்கும் கௌசல்யா தேவியையும் கீர்த்திமிக்கவளான சுமித்ரையையும் யார் பொறுப்புடன் கவனித்து கொள்வார்கள்? எப்படி மேகம் ஏராளமாக நிலத்தின் மேல் மழை பொழிந்து மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றுகிறதோ அப்படி குடிஜனங்களின் தேவைகளை கண்டறிந்து நற்காரியங்களை வரம்பில்லாமல் செய்து வந்த மகா தேஜஸ்வியான மன்னர் விரும்பிய வரத்தை கொடுப்பது என்ற வலையில் சிக்கிக்கொண்டிருக்கிறார். மன்னர் அஸ்வபதியின் குமாரத்தியான அந்த கைகேயி இந்த ராஜ்யத்தை அடைந்ததும் துயரத்தில் மூழ்கியிருக்கும் சக்களத்திகளுக்கு நல்லதை செய்ய வாய்ப்பில்லை. அரசாட்சியை அடைந்துவிட்ட பரதனும் கைகேயின் கைபிடியில் சிக்கியிருப்பதால் ஆழமான துயரத்தை அனுபவித்து கொண்டிருக்கும் கோசலையையும் சுமித்ரையையும் நினைத்து கூட பார்க்க மாட்டானோ என்னவோ. நீ இங்கேயே இருந்து கொண்டு உன் சொந்த முயற்சியாலோ அரசரின் தயவை பெற்றோ நான் சொன்னபடி கௌசல்யாதேவியை நன்றாக கவனித்துக்கொள். இப்படி செய்தாயேயானால் என்னிடம் உனக்குள்ள பக்தியை வெளிப்படுத்தியதாகும். அறம் அறிந்தவனே, தாய் தந்தையருக்கு சேவை செய்வது மிக உயர்ந்த தர்மம், அதுவும் உனக்கு கிடைத்ததாகும். சுமித்திரை செல்வனே என் பொருட்டு நான் சொன்னபடி செய். ஏனென்றால் நாம் இருவரும் காட்டிற்கு போய்விட்டால் நம் தாயார்களுக்கு நம்மிடமிருந்து சௌக்கியம் என்பதே கிடைக்காது. இவ்வாறு இனிய சொற்களால் கூறப்பட்டவனும் சொல்நுட்பம் அறிந்தவனுமான லக்குவன் சொல்லாட்சி திறனுடைய ராமனை பார்த்து பதில் சொன்னான். வீரரே, தங்களுடைய பிரபாவ மகிமையினால் பரதன் கோசலையையும் சுமித்ரையையும் மிகவும் ஆர்வத்துடன் கௌரவமாக பரிபாலிப்பான் என்பதில் எல்லளவும் எனக்கு சந்தேகமில்லை. வீரமிக்கவரே, செல்வச் செழிப்பான அரசை பெற்று அதனால் மிகவும் செருக்கடைந்து கெட்ட மனமுடையவனாகி தவறான பாதையில் சென்று அன்னைமார்களை போஷிக்காமல் போனால் கெட்ட புத்தி படைத்தவனும் கொடுமைக்காரனுமான அவனையும்
அவனுக்கு ஆதரவாக என்னை எதிர்த்து வரக்கூடியவர்கள் எல்லோரையும் 3 உலக மக்களாயினும் சரி கொன்று போடுவேன் என்பதில் ஐயமில்லை. மேலும் சீலம் மிக்கவரான கௌசல்யா தேவியார் என்னை போன்ற 1000 பேர்களையும் போஷிக்கக்கூடியவர். ஏனென்றால் தன்னை அண்டியிருப்பவர்களை காப்பாற்றுவதற்கென்றே ஆயிரக்கணக்கான கிராமங்கள் அவர் கைவசம் இருக்கின்றன. அவ்விதமே கொடையுள்ளம் படைத்த அவர் தன்னையும் என் தாயாரையும் மற்றும் என்னை போன்ற பல பேர்களையும் போஷித்து பரிபாலிக்கும் சக்தி கொண்டவர். ஆகவே நான் தங்களுடன் வருவதற்கு அனுமதியுங்கள். இதனால் தர்மம் எதுவும் கெட்டுப்போய் விடாது. நானும் பிறவிப் பயனை பெற்றவனாவேன். தங்களுக்கும் நான் உதவி செய்பவனாக இருப்பேன். அம்பும் வில்லும் கையில் ஏந்தியவனாக மண்வெட்டி கூடை சுமந்து கொண்டு பாதையை காட்டிக்கொண்டு தங்களுக்கு முன்னே நடப்பேன். தினந்தோறும் கிழங்குகள், பழங்கள் மற்றும் காட்டில் தவசிகள் புசிக்கக்கூடிய ஏனைய பண்டங்கள் எவையவை உள்ளனவோ அவைகளையும் காட்டில் கிடைக்கும் மற்ற வஸ்துக்களையும் நித்யாக்னி ஹோத்திரத்திற்கு தேவையான மற்ற பொருட்களையும், அதாவது சமித்து, குசம் முதலானவை, நித்யாக்னி ஹோத்திரத்துக்கு தேவையான மற்ற பொருட்களையும் தங்களுக்கு கொண்டு வந்து தருவேன். துஷ்ட பிராணிகள் உள்ள இடத்தில் பசு வளர்க்க முடியாது. பால், நெய் கிடைக்காது. காட்டு பசும்பால் வேள்விக்கு உதவாது. நான் தாங்கள் விழித்து கொண்டிருக்கும் போதும் உறங்கும் போதும் மற்ற எல்லா காரியங்களையும் செய்து முடிப்பேன். தாங்கள் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் பிராட்டியாருடன் மலை சிகரங்களில் காற்று வாங்கலாம். இந்த பேச்சினால் சந்தோஷமடைந்த ராமன், லக்ஷ்மணா, தாயார் உட்பட எல்லா நண்பர்களிடமும் சென்று காட்டிற்கு புறப்படுவதை தெரிவித்து விடைபெற்று கொண்டு வா என்று அவனிடம் கூறினார். லக்ஷ்மணா, ஜனகரின் வேள்விச்சாலையில் தேவதையான வர்ண பகவான் பார்ப்பதற்கு பயங்கரமான 2 விற்கள், தெய்வீக ஆற்றல் கொண்ட பிளக்க முடியாத 2 கவசங்கள், எப்போதுமே குறைவுபடாத 2 அம்பாரா தூணிகள், சூரியனைப் போல் ஒளி வீசுகின்றவையும் தங்க கைவடி உள்ளவையுமான 2 வாள்கள் முதலியன கொடுத்தார். அவைகள் நமது குருநாதர் வசிஷ்டரின் இல்லத்தில் மிகவும் மரியாதையுடன் வைக்கப்பட்டிருக்கின்றன. நீ உடனே சென்று அந்த படைக்கலன்களையெல்லாம் எடுத்து கொண்டு வந்து சேர். வனவாசம் தனக்கும் உறுதியானவுடன் நண்பர்களிடம் விடைபெற்று கொண்டு இஸ்வாகு பரம்பரையின் ஆச்சாரியரிடமிருந்து தெய்வீகமான அந்த படைக்கலன்களை பெற்றுக்கொண்டான். ரகு பரம்பரையின் புலி போன்ற லக்குவன் தெய்வீக ஆற்றல் படைத்த நன்கு பூஜிக்கப்பட்ட மலர் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்ட எல்லா ஆயுதங்களையும் ராமனிடம் காட்டினான். முன்னதாக திட்டமிடும் ஞானம் பெற்ற ராமன் லக்ஷ்மணன் வந்து சேர்ந்து விட்டதை பார்த்து உவகை கொண்டு, நான் உன்னை எதிர்பார்த்து கொண்டிருந்த சமயத்தில் வந்து சேர்ந்தாய், நன்று என்று சொன்னார். எதிரிகளை வாட்டுபவனே, எனக்கு உரிமையான செல்வங்களை உன்னை உடன் வைத்து கொண்டு தபஸ்விகளான அந்தணர்களுக்கு தானம் செய்ய விரும்புகிறேன். நம்முடைய ஆச்சாரியர்களிடம் அசையாத பக்தி கொண்டு அநேக அந்தணர்கள் இங்கே இருந்து வருகிறார்கள். அவர்களுக்கும் நம்மை அண்டியுள்ள மற்ற பணியாளர்களுக்கும் ஏராளமாக கொடுக்க விரும்புகிறேன். 2 பிறப்பாளர்களில் உத்தமரும் நற்பண்புகள் உள்ளவருமான வசிஷ்ட புத்திரர் ஸ்ரீயக்ஞரை விரைவில் இங்கு அழைத்து வா. நல் ஒழுக்கமுடைய மற்ற 2 பிறப்பாளர்கள் எல்லோரையும் தக்கபடி மரியாதை செய்துவிட்டு காட்டிற்கு புறப்படப் போகிறேன். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் 31வது சர்க்கம் முற்றிற்று. ஓம் வான்முகில் வளாது பெய்க, மலைவளம் சுரக்க, மன்னன் கோன்முகில் அரசு செய்க, குறைவில்லாதுயிர்கள் வாழ்க, நான் மறை அரங்கல் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஸ்ரீமத் ராமாயணத்தை அனுதினமும் படிப்பதால் அல்லது கேட்பதால் சகல நன்மையும் நலமும் உண்டாகும். மனதிலும் செயலிலும் அமைதி உண்டாகும். இப்பூவுலக வாழ்வில் நிறைவு உண்டாகும். 7 தலைமுறைக்கும் மங்களம் உண்டாகும். ஸ்ரீமத் ராமாயணத்தை அனுதினமும் ஸ்ரத்தா பக்தியுடன் இடைவிடாது சிந்திப்பவர்கள் பூர்ண சுகம் உடையவராக நோயற்ற தேகத்தோடு நன்மையையே அனுபவிப்பர். இறைவனின் அருளால் சிறு துன்பங்கள் கூட இல்லாமல் இன்பமுடையவராக வாழ்வர். மேலும் ஆயுள் விருத்தி அடைவார்கள். தனலாபம் பெறுவார்கள். பிரிந்த குடும்பம் அல்லது உறவுகள் ஒன்று சேரும். அவர்கள் சுப காரியங்கள் நிகழும். அவர்களின் இல்லங்களில் சுபகாரியங்கள் நிகழும். அவர்கள் இல்லத்தில் தானிய விருத்தி அடையும். பில்லி சூனியம்
வேரோடு அழியும். தீரா கடன் தீரும். உறவுகள் பலப்படும். புதிய புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவர். எடுத்த காரியங்களிலெல்லாம் ஜெயம் உண்டாகும். யம பயம் நீங்கும். பேய் பிசாசு போன்ற அச்சம் நீங்கும். அசுர சக்திகள் துஷ்ட சக்திகள் உங்கள் பார்வையில் நாசமாகும். எதிரிகள் மற்றும் பகைவர்கள் தெரித்து ஓடுவார்கள். எங்கெல்லாம் ராமாயண சப்தம் ஒலிக்கின்றதோ அங்கெல்லாம் மேகங்கள் உரிய காலத்தில் மழையை பொழியும். பூமி அதிக விளைச்சல் கண்டு செழித்து வளரும். பஞ்சம் பட்டினி இல்லாமல் இவ்வுலகம் செழிக்கும். மக்களுக்கு நலம் பெருகும். இம்மண்ணை ஆளும் அரசர்கள் அறவழியில் ஆட்சி நடத்துவார்கள். அதர்மமாய் ஆட்சி நடத்தினால் புகழை இழப்பர். எக்காலத்திலும் பிராணிகளுக்கும் கற்றறிந்தவர்களுக்கும் நன்மையே உண்டாகும். கெட்டவர்கள் அனைவரும் நல்லவர்கள் ஆவார்கள். நல்ல உள்ளம் படைத்த பெரியோர்களும் சான்றோர்களும் அமைதியையும் ஆனந்தத்தையும் பெறுவார்கள். மனமுருகி வேண்டுவதும் கிடைக்கும். அவர்களுக்கு வேண்டியதும் கிடைக்கும். சுபகாரியம் நிகழும். மக்கட்பேறு அடைவர். வம்பு வழக்குகளில் வெற்றி கிட்டும். வாழ்வின் நிறைவில் பேரின்ப பேறு அளிக்கும் மோட்சம் கிட்டும். ஸ்ரீராம ஜெயராம. ஸ்ரீராம ஜெயம். மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி. அருள் வார்த்தை என்றும் வாழி. அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீராமஜெயம். பாரதி ராமஜி 8 திக்குகளிலும் இந்த தமிழை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், கமெண்ட்ஸ் பண்ணணும். நன்றி, வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மணி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும்.